இப்போ இந்த கஷ்டப்படுற கூலி வேலை செய்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இன்றைக்கி ஒரு அர்ஜெண்ட்டான ஒரு செலவு அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு 4000 செலவு இருக்குன்னு வச்சுங்க. ராத்திரி வரைக்கும் அந்த பணம் வரல உங்களுக்கு. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், பொழுது விடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பணத்தை ரெடி பண்ணி ஏதோ ஒன்று செய்யணுன்னு வச்சுங்க. நைட்டு 9 மணிக்குள்ளேன்னு வச்சுக்குவோம். 7 மணி வரைக்கும் அந்த பணம் வரல உங்களுக்கு. 7:30 மணிக்கு கரெக்டாக நீங்கள் கும்பிட்ற தெய்வம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து தெய்வம் கரெக்டாக இருக்கும். தெய்வத்தோடைய வழிபாட்டில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெய்வம் கை கொடுத்துரும். அந்த பார்டர் டயத்தில் கூட வந்து பணம் வந்துடும். ஆனால் தெய்வம் வந்து நம்மளை சோதிக்கும். எப்படி நான் அடுத்தது முன்னேறது, எப்படி இதே மாதிரியே கஷ்டப்பட்டு இருந்தால் எப்படி முன்னேறது அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு 4000 ரூபாய் நான் சொன்னேன், ஒரு தேவைக்கு சொன்னேன். 10,000 ரூபா வந்ததுன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4000 ரூபாயை மட்டும் அந்த அர்ஜென்ட்டு தேவையை செலவு பண்ணிவிட்டு அன்றைக்கு உண்டான பிரச்சனையை மட்டும் முடிச்சுட்டு 6,000 ரூபாயை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் பத்திரமா. அந்த பழக்கம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மகாலட்சுமி கையில் தங்கும். அடுத்தது பார்ப்போம், வரேன் பாருங்கள், கண்டினியூவாக வருது.